ஏங்க இன்னைக்கு நானே யோசிச்சு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் செஞ்சிருக்கேங்க. ஆமா, நானே யோசிச்சு இத சாப்பிட்டுட்டு என்னன்னு கண்டுபிடிங்க. நானே யோசிச்சு பண்ணிருக்கேங்க. என்னன்னு கரெக்டா சொல்லணும். இப்ப நீங்க சொல்லலன்னு வச்சுங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஓ, சாம்பாருக்கு செஞ்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு அதானே? அடப்பா, ஏங்க நான் வித்தியாசமா யோசிச்சேங்க. என்ன தெரியுமா? பால் பாயாசங்க. என்னடி சொல்ற? பால் பாயாசமா? சிரிக்காதீங்க. ஏங்க ஜவ்வரிசி போடுறது பதில் இங்க பாருங்க பட்டாணி போட்டிருக்கேங்க. இனிப்பு போட்டா கொஞ்சோண்டு காரம் போட்டேங்க. கொஞ்சோண்டு காரம்? ஆமா, நல்லா இருக்கு. சாப்பிட்ற மாதிரி காரத்தை போட்டுட்டு பால் பாயாசமா உனக்கு? இது உங்களுக்கு ரசனை இல்லைங்க. நான் என் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் கொடுக்கலான்னு இருக்கிறேன். நான் ஒன்று பண்ணு, போய் இத பூராத்தையும் தூக்குவாளியில போட்டு கொண்டு வா. ஏங்க சரி கொண்டு வா. சரி கொண்டு வா. தூக்குவாளியில போட்டு கொண்டு வரட்டும். கொண்டு போய் நாய்க்கு போடுவோம். பாவம் காட்டுக்குள்ளே கொண்டு போய் நல்லா புளியை பறித்து போட்டு மண்ணை போட்டு மூட்டு வரும். இதை கொண்டு போய் பாயாசன்ற பேரில் தங்கச்சி கூப்பிட்டு வரலாம். பாவம், அதுவே உடம்பு முடியாமல் கிடக்கு. அப்புறம் இதை தின்னுட்டு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருக்கு. இதெல்லாம் பாயாசம் செய்யுது. பாயாசம் செஞ்சாலே அது விஷமாக இருக்கும். இதில் வேறு வித்தியாசமாக செஞ்சுருக்கான்.